மக்கள் மனதில் 2016 தேர்தல் கருத்தாய்வு குறித்த அடிப்படை தகவல்களை ஒரு தொகுப்பாக முதலில் பார்க்கலாம். தமிழகத்தில் 234 தொகுதிகளை கொண்ட 32 மாவட்டங்களை வடக்கு, தெற்கு, மத்தி, மேற்கு மற்றும் சென்னை என 5 மண்டலங்களாக பிரித்து இக்கருத்தாய்வு நடத்தப்படுகிறது. தேர்தலை ஒட்டி பல முக்கிய கேள்விகளை கேட்டு அவர்கள் மனங்களில் இருப்பதை உள்ளது உள்ளபடி தருகிறோம். இலவசங்கள், கூட்டணி, வாக்களிக்க பணம், சாதி மதங்களின் அடிப்படையில் வாக்கு, கட்சிகளின் நிதி வசூல் என்பன உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் தலைப்பொன்றிற்கு 5 கேள்விகள் வீதம் நீங்கள் கேட்க நினைக்கும் கேள்விகளே கேட்கப்படுகின்றன. மக்கள் தெரிவித்த கருத்துக்களை வாரத்திற்கு ஒரு தலைப்பாக நாம் பார்க்கிறோம். மக்கள் மனங்களை புரிந்து கொள்வதில் கட்சிகளும் ஆர்வம் காட்டுவதால் மக்கள் மட்டுமல்லாமல் கட்சிகளும் உற்று நோக்கும் கருத்தாய்வாக இது அமைகிறது. இதன் அடிப்படையில் மக்கள் மனங்களை புரிந்து 2016 சட்டமன்ற தேர்தலில் வெல்லப் போவது யார்? பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தேர்தல் கருத்தாய்வு குறித்து நம்மோடு கலந்துரையாடுவதற்காக இந்த வாரம் இணைந்திருக்கும் விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். சுவாரஸ்யமான பல கேள்விகள். இந்த வாரம் நம்முடைய தலைப்பு கூட்டணி. அதற்கு முந்தைய வாரம் இலவசங்கள் எடுத்தோம். கூட்டணி, அதிலும் குறிப்பாக தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று நாம் மக்களிடம் கேட்டிருந்தோம். கிடைத்த பதில்களை நாம திரையில பார்க்கிறோம். நாம் கொடுத்திருந்த தெரிவு திமுகவோடா அல்லது பாரதிய ஜனதாவோடா அல்லது மக்கள் நல கூட்டணியோடா அல்லது தனித்தே போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இதை கருத்திருக்கிறீர்களா? கருத்தற்றவர்கள் எத்தனை பேர்? திரையில பார்க்கிறோம். 18 இருந்து 25 வயது வரை ஒரு பிரிவு, 26 இருந்து 35 வரை ஒரு பிரிவு, 36 முதல் 50 வரை ஒரு பிரிவு, 51 இருந்து 65 வரை 65 வயதிற்கு மேற்பட்டோர். இதுல கருத்து இல்லை என்று சொல்வோரின் சதவிகிதம் கூட 16, 8, 7, 10, 23. இதை கருத்தற்றவர்கள் என்று நாம் அப்படி எடுத்துக்க முடியாது. கருத்து ஏதோ இருக்கு, இப்ப சொல்ல மாட்டாங்க, சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க, விஜயகாந்த் போலவே அப்படின்னு இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கருத்தாய்வை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த காஞ்சிபுரம் மாநாட்டுல விஜயகாந்த் பேசும்போது தொண்டர்களை பார்த்து கேட்டாரு, கிங்கா இருக்கணுமா கிங் மேக்கரா இருக்கணுமா? கிங்கா இருக்கணும் அப்படின்னு தொண்டர்கள் சொன்னதா அவர் சொன்னார். இப்போ இந்த கருத்தாய்வு படி கிங் மேக்கரா இருக்கணும் அப்படின்னு வந்திருக்கிற மாதிரி தெரியுது. இப்படி இருக்கும்போது விஜயகாந்த் எடுக்கக்கூடிய முடிவு என்பது எப்படி இருக்கும்? முதலில் நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு ஆழமான சர்வே. இந்த சர்வேயின் முடிவுகளை அரசியல் கட்சி தலைவர்கள், எனது நண்பர்கள் கூட பெருமளவு ரசித்து பார்க்கிறார்கள். புதிய தலைமுறைக்கு என் பாராட்டுகள். விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே கூறிய பல விஷயங்கள் பல பத்திரிகைகளில் பேட்டிகளாக வந்திருக்கின்றன. 2 திராவிட கட்சிகளையும் நாங்கள் சம எதிரிகளாக பார்க்கிறோம். ஒன்றை அழிக்க இன்னொன்றின் துணையை நாங்கள் நாடுகிறோம். இந்த தேர்தலிலே திமுகவை அழிக்க அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறோம். இது வரவிருக்கிற தேர்தல்களில் எங்கள் வியூகம் அப்படித்தான் அமையும். இதுதான் அவரது பேச்சு. ஆக கிங்காக வேண்டும் என்பது அவரது லட்சியம். இப்போதைக்கு கிங் மேக்கராக இருந்தால் போதும் என்று மக்கள் தங்கள் லட்சியமாக கூறுகிறார்கள். அரசியல்ல என்னைக்கு ஒரே பேச்சுங்கிறது என்னைக்குமே இல்ல. ஒரே பேச்சு இருந்தா அது அரசியலே இல்ல. நேத்திக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு. கிங் மேக்கர் ஒரு பழைய தகவலை சொல்லுங்களேன். காமராஜர் கிங்கா இருந்து கிங் மேக்கரா இருந்தாரு. கிங் மேக்கர் என்று தான் சொல்லப்படும் பொழுது அவர் எப்படி எதிர்வினையாற்றி ஏத்துக்கிட்டாரா? அது அவரை தவறான சொற்றொடர் தான் நான் நினைக்கிறேன். காரணம், கிங் மேக்கர் என்பது இந்திய அரசியலிலேயே காமராஜ் மட்டும்தான். பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை பிரதமராக்கிய பொறுப்பில் இருந்து அவருக்கு அந்த கிங் மேக்கர் என்ற பட்டம் வழங்கப்படுகிறது. அதற்கு முன்னால் ஒரு கிங் மேக்கர் இருந்தார், அது ராஜாஜி, மூதறிஞர் ராஜாஜி. இவர் கிங் மேக்கர் என்று இவரை கூற முடியாது. காரணம், அதிகபட்ச ஓட்டு சதவீதம் 10 தானே. ஜனநாயக நாட்டில் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுறோம். சிலர் மட்டும் நான் மன்னராக இருக்கணும்னு நினைக்கிறாங்களே, இதுவே தேர்தலில் மக்களிடம் செல்லுபடியாகுமா? கிங் வேண்டாம், குயினே போதுன்னு மக்கள் முடிவெடுத்துட்டா அப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்ல. அப்பவும் அது குயின் திருப்பியும் ஜனநாயக நாட்டின் அரசியல் யதார்த்தத்தை அழுத்தமா சொல்லி இருக்கிறீங்க. அப்படிதானே? நடப்பது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க போவது ஜனநாயக பூர்வமான ஆட்சியே இல்லை என்றது உங்களுடைய விமர்சனமா? ஏற்கனவே அப்படித்தான் இருக்குது. ஜனநாயக பூர்வமான ஆட்சி என்பது வர வர குறைந்து கொண்டே போகிறது. எந்த தலைவருக்குமே இன்றைக்கு பொறுமை இல்லை. விஜயகாந்த் அவர்களே அதை கூறியிருக்கிறார். அதாவது ஜெயலலிதா அவர்கள் தன்னை விமர்சிப்பவர்களை உடனடியாக ஒழித்து கட்டி விடுவார். ஆனால் கலைஞர் அவர்கள் அவர்களை ஆற தழுவி உச்சி மோர்ந்து பிறகு படிப்படியாக மெல்ல ஒழித்து கட்டுவார். இது விஜயகாந்த் அவர்கள் கூறிய விஷயம்தான். இது அட்டவணை போல சுவாரஸ்யமான தகவல்களா இருக்கு. அடுத்த ஆண்கள், பெண்கள், இளையவர்கள் என்று நாம பிரித்து பார்க்கலாம். இந்த தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று
ஆண்கள் சொன்னது, பெண்கள் சொன்னது, இளையவர்கள் அடுத்த தலைமுறை நினைப்பது நாம திரையில பார்க்கிறோம். இதுல குறிப்பிட தகுந்ததா நீங்க என்ன நினைக்கிறீங்க திரு ஷியாம்? இதுல வந்து திமுக அணிக்கு வந்து விஜயகாந்த் திமுகவோட தான் நீங்க போகணும் அப்படின்னு சொல்றவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஒரு சில இடங்களில் அதற்கு சமமாக மக்கள் நல கூட்டணியோடும் நீங்கள் போகலாம்னு இருக்குது. ஆனால் இரண்டாவது இடத்தில் இருப்பது தனித்து போட்டியிடுங்கள் சொல்றவங்க எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. ஏன் தேமுதிகவை தனித்து போட்டியிடுங்கள்னு மக்கள் அதிகம் எதிர்பார்க்கிறாங்க? ஏற்கனவே நேற்று இதை பற்றி பேசி இருக்கிறோம். என்னன்னா, ஒரு கட்சியோட அடிமட்ட தொண்டர்கள் இல்லைன்னா அந்த கட்சியில பற்றுக்கொண்டு அந்த கட்சியோட இருக்கிறவங்க எப்பவுமே தங்கள் கட்சி வேறு ஒருவருக்கு அடிபணிய கூடாது, கூட்டணி அமைக்க கூடாது என்றுதான் விரும்புவார்கள். பொதுமக்கள் அவர்களும் வருடத்துக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஓட்டு போடும்போது அவர்கள் ஒரு கட்சிக்காரர்கள் மாதிரி தான், கட்சிக்காக வேலை பார்க்க மாட்டார்களே தவிர அவர்களுக்கு அந்த அபிமானம் இருக்கும். தமிழ்நாட்டு வாக்காளர்களை 5 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, இந்த கட்சி தான் நாங்கள் என்று முடிவெடுத்து வாக்கு போடுபவர்கள் ஒன்று. இரண்டாவது, பணம், ஜாதி இது போன்ற அடிப்படையிலே ஓட்டு போடுபவர்கள். மூன்றாவது, ஏதாவது ஒரு பிரச்சனை, அதாவது எமர்ஜென்சி என்றால் எமர்ஜென்சிக்கு எதிரான முடிவு, ஆதரவான முடிவு, இப்படி ஓட்டு போடுபவர்கள். நான்காவது, லோக்கல் ப்ராப்ளம்ஸ், இவனை எனக்கு பிடிக்கவில்லை அதனால் இந்த கட்சிக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் என்று சொல்பவர்கள். ஐந்தாவது ரகம் எப்படி என்றால், முடிவெடுக்க முடியாமல் நமக்கு கடைசியிலே வருகிறதை கருத்து கூற விரும்பாதவர்கள். இவர்கள் எல்லாம் கடைசி நேரத்திலே பூத் டிசிஷன் மேக்கர்ஸ் என்று சொல்கிறோம். வாக்குச்சாவடியில் போய் தான் இவர்கள் முடிவெடுப்பார்கள். இந்த முடிவுகள் தான் நமது சர்வேயிலும் பிரதிபலிக்கின்றன. இந்த சர்வேயை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஆழமாக கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. சொல்லப்போனால் இது நமது நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதை விட அதிக பயனுள்ளதாக அரசியல் தலைவர்களுக்கு. ஆமா, சொந்த கட்சிக்காரங்கள்ட்ட விஜயகாந்த் ஏற்கனவே கேட்டுட்டாரு, மக்கள் என்ன சொல்றாங்கன்றதை இப்ப இதன் மூலமா தெரிஞ்சுக்க போறாரு. அதுக்காக இப்ப மக்கள் தனித்து போட்டியிடுங்கன்னு சொல்றாங்களே, இவரும் முதல்ல கட்சி தொடங்கும் பொழுதெல்லாம் அப்படி எல்லாரும் அப்படித்தானே தொடங்குறாங்க. நாங்க இவரும் இல்லை நாங்கள் தான் மாற்றுன்னு தொடங்குறாங்களே, இப்ப மக்கள் சொல்றாங்க நினைச்சு தனித்து போட்டியிடலாமா? தனித்து போட்டியிடுவது விஜயகாந்துக்கு உண்மையிலேயே நல்லது, எதிர்காலத்திலே பலம் தரும், அவருக்கு வாக்கு வங்கி கூடும். அவர் தனித்து போட்டியிட்ட போது 2006 அவர் வந்தார், தனித்து போட்டியிட்ட போது 8%, திருப்பி 2009 அதிலே 10%. அதற்கு பிறகு தேய்மானம் தான் ஆரம்பித்திருக்கிறார். 2011 அதிமுக கூட்டணியிலே எவ்வளவு ஓட்டு சதவீதம் என்று நாம் சொல்லவே முடியாது, தேய்மானம் தான் ஆரம்பித்திருக்கிறது. ஏனென்றால் மாற்றாக மக்கள் நினைக்கும் போது, ஏதோ ஒரு கட்சியோடு கூட்டணி வைக்கும் போது அந்த மாற்று என்கின்ற அந்த தன்மை அடிபட்டு விடுகின்றது. ஆக நாம் 10 மாற்று பொன்னாக இருக்க வேண்டும் என்று விரும்புவோம், ஆனால் அதில் ஒரு மாற்று குறைந்தால் கூட நாம் ஒத்துக்கொள்ள மாட்டோம். இதைத்தான் உங்களது அந்த தனித்து போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த சர்வே ரிசல்ட் இதைத்தான் காட்டுகிறது. ஆனால் கட்சியிலே வந்து வேலை பார்ப்பவர்கள் தங்களுக்கு ஒரு பதவி வேண்டும், நாம் எம்எல்ஏ ஆக வேண்டும், நமக்கு வயதாகிவிட்டது, இந்த வாய்ப்பை விட்டு விட்டால் பிறகு எப்படி, அப்படி நினைப்பவர்கள் எப்போதுமே வந்து எந்த கட்சி அவர்களுக்கு வலிமையாக தெரிகிறதோ அதோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அந்த வகையிலே மாற்றம் வேண்டும் என்கிற ஒரு விஷயம் இப்போது அடிப்படையாக பேசப்படுகிறது. எனவே மாற்றம் என்றால் அதிமுக ஆட்சியில் இருக்கின்றது, அதற்கு மாற்றாக திமுக வர வேண்டும், திமுக கூட்டணியில் இருந்தால்தான் நாம் எம்எல்ஏ ஆக முடியும் என்று அவர்கள் நினைப்பார்கள். அந்த கருத்தை அவர்கள் தலைமையிடம் திணிக்கிறார்கள். ஆனா அந்த கூட்டத்தில் அதிமுகவை சாடிய அளவிற்கு திமுகவை சாடவில்லை என்பதை பொதுமக்களும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? வேடல் கூட்டம் கொஞ்சம் வாடல் கூட்டமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. காஞ்சிபுரம் வேடல் கூட்டம் அது கொஞ்சம் வாடல் கூட்டம் தான். காரணம் என்னன்னா, அவர் எந்த முடிவையும் சரியா தெளிவா வந்து சொல்லல ஒன்று. இரண்டாவது, அந்த கட்சியிலே வந்து பிரேமலதா அவர்கள் மிகவும் முக்கியமான பாத்திரம் வகிக்கிறார்கள், அது யாராலும் அதை மறுக்க முடியாது. பல நேரங்களிலே பிரேமலதா அவர்களது பேச்சு தான் மிகவும் தெளிவாகவும் புரிகிற மாதிரியும் இருக்கின்றது. அவர்கள் பேசும்போது திமுக அதிமுக இரண்டையுமே சமமான அம்புகளை விட்டு தான் தாக்கினார். அதுல என்ன சந்தேகம் இருக்கிறது? இப்ப இது ஒண்ணு சொல்றாங்க, பேச்சு நாங்க புரியும்படியாக இல்ல, தெளிவாக இல்லைன்னு நீங்க உள்பட சொல்றீங்க. பேச்சை விட அந்த செயல் இன்னைக்கு வரைக்கும் 3 பேருக்கும் இவர் எந்த பக்கம் போக போகிறாரோ என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காரா இல்லையா? அரசியல் அதான சாதுரியம், பேச்சை விட. சாதுரியம் இல்லை, அது வந்து ஆளுங்கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று எதிர்கட்சி நினைக்கும் போது, அரசியலிலே பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் பழைய எதிரிகளை ஓரணியில் இணைக்க வேண்டும். இது அர்த்த சாஸ்திரம் சொல்கிற விஷயம், சாணக்கியன் சொல்கிற விஷயம். அப்படி அந்த வகையிலே 5% ஓட்டு மட்டுமே இருந்தாலும் கூட அது முக்கியம். ஏனென்றால் 1000 ஓட்டிலிருந்து 5000 ஓட்டுக்குள் 60-70 தொகுதிகள் முடிவாகின்றன. 60-70 தொகுதிகள் என்றால் அதுதான் மெஜாரிட்டியை தீர்மானிக்க போகிறது. எனவே இந்த 5% ஓட்டு இருந்தாலும் 6% ஓட்டு இருந்தாலும் விஜயகாந்த் அவர்களை விட்டுவிடக் கூடாது என்கிற எண்ணம் இயற்கையாகத்தான் எழும். அதை இவர் பயன்படுத்திக் கொள்கிறார். அதை சாதுரியம் என்பதா அல்லது இப்படியே நீட்டிக்கொண்டே போனால், ஒருவேளை தேர்தல் மே மாதம் தான் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம், மே மாதம் 10ஆம் தேதி தான், ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இவர் இழு என்று இழுப்பார். இழுக்கும் போது பிரச்சனை என்னவென்றால் கீழ்மட்ட தொண்டர்களிடையே ஒருங்கிணைப்பு ஏற்படாது, அதாவது தலைவர்களுக்கிடையே ஒருங்கிணைப்பு ஏற்பட்டுவிடும். ஆனால் வேலை பார்க்க போவது வாக்குச்சாவடி அளவில் இருக்கக்கூடிய கீழ்மட்ட தொண்டர்கள், இவர்களுக்கிடையே ஒருங்கிணைப்பு ஏற்படாது.
அந்த விளைவு தேர்தல் வெற்றியிலே பிரதிபலிக்கும். இல்ல, எப்பவுமே முன்னாள் ஆளுங்கட்சி ஆக்குறதுக்கும் ஆளுங்கட்சியை முன்னாள் ஆளுங்கட்சியாக ஆக்குவதற்கும் தான் நாம் எல்லாம் பயன்படுகிறோமா? நாம் தனித்து நிற்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் இப்ப கட்சிகளுக்கு மத்தியில் வந்ததாக தெரிகிறது. சில 10 ஆண்டுகளுக்கு பிறகு பல கூட்டணிகள் என்பது அழுத்தமாக தெரிகின்ற ஒரு தேர்தலாக இது இருக்கு. நீங்களே உங்கள் பார்வையிலேயே மற்ற தேர்தல்களை விட இது ஒரு மாறுபட்ட காட்சியை களத்தை கொண்டிருப்பதாகத்தான் உணர்றீங்க? கண்டிப்பா. நேற்று நம்ம இதை பத்தி பேசியிருக்கிறோம். மாறுபட்ட காட்சிகளை கொண்டதாகத்தான் உணர்கிறோம். மண்டல வாரியாக இப்பொழுது பார்க்கிறோம். தெற்கு மண்டலம், மேற்கு மண்டலம், மத்திய மண்டலம், வடக்கு மண்டலம், மக்கள் அடர்த்தி மிகுந்த சென்னையை தனி மண்டலமாக்கி பார்க்கிறோம். அதில் தெற்கு மண்டலத்தில் திமுகவோடு சேருங்கள் என்று 31.38%. அந்த முழுமையான பட்டியல் உங்களிடம் இருக்கிறது திரு ஷியாம். அதில் குறிப்பிடும்படியான அம்சங்கள் என்னென்ன இருக்கு சொல்லுங்க. பொதுவாக தெற்கு மண்டலம், மேற்கு மண்டலம் 2 மண்டலத்திலும் அதிமுகவின் செல்வாக்கு என்பது அதிகம். வடக்கு மண்டலம் உதாரணமாக 2001 தேர்தலிலே திமுக தோல்வியடைந்த போது கூட வடக்கு மண்டலத்திலே 82 சட்டமன்ற தொகுதிகளிலே 22 அவர்கள் வாங்கியிருந்தார்கள். ஆக உங்கள் சர்வே என்பது பொதுமக்களிடம் நீங்கள் எடுத்திருந்தாலும் மண்டல வாரியாக இந்த மனநிலையை தான் அது பிரதிபலிக்கிறது, அது சரியாக பிரதிபலிக்கிறது. ஆக மழை வெள்ள பாதிப்பினால் அதிமுகவுக்கு சரிவு ஏற்படும் என்று ஒரு கணக்கு இருந்தால் அது சென்னை உள்ளிட்ட, சென்னையை நீங்கள் தனி மண்டலமாக பிரித்திருக்கிறீர்கள், சென்னை உள்ளிட்ட இந்த வடக்கு மண்டலத்திலே கண்டிப்பாக பிரதிபலிக்கும். கிட்டத்தட்ட 80 தொகுதிகள் இருக்கின்றன. ஆனால் தெற்கு மற்றும் மேற்கு 2 மண்டலங்களிலும் அதிமுகவின் செல்வாக்கு அதிகமாக இருக்கும். அதே இடத்தில் தான் மதிமுகவின் செல்வாக்கும் இருக்கிறது. இந்த இடத்தில் தான் இந்த உங்கள் சர்வேயில் அது பிரதிபலிக்கிறது. வடக்கு மண்டலத்திலே பாமகவின் செல்வாக்கு வருகிறது. நாளை பேச இருக்கிறோம். பாமகவின் செல்வாக்கு வருகிறது. பாமக தனித்து போட்டியிடும் போது இப்போது இந்த சர்வேயில் உள்ள இதே மனநிலை வாக்கு எண்ணிக்கையிலும் பிரதிபலித்தால் அது அதிமுகவுக்கு சாதகமாக முடிந்துவிடும். இந்த கருத்தாய்வு தாண்டி கூட்டணி பத்தி நம்ம பேசும்போது தேமுதிகவுடன் பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அமித்ஷா, பிரகாஷ் ஜவடேகர் இவர்களா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா ஒரு செய்தி ஓடிட்டு இருக்கு. அது உண்மையா பொய்யா அப்படின்ற எதுவும் இதுவரைக்கும் தெரியாது. ஆனால் அப்படி அவர்கள் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஆனால் கடந்த காலங்களில் நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தோம் அப்படின்னா தேமுதிகவினுடைய வாக்கு வங்கி என்பது அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாதியா குறைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இப்படி ஒரு முடிவு எடுப்பார்? பாராளுமன்ற தேர்தலிலே தேமுதிக 14 எம்பி சீட்டுகளில் நின்றார்கள். ஆனால் அவர்களுக்கும் அதை விட குறைந்த எண்ணிக்கையில் இருந்த பாரதிய ஜனதாவுக்கும் ஒரே ஓட்டு விகிதாச்சாரம் தான் கிடைத்தது மொத்த ஓட்டு எண்ணிக்கையிலே. பாரதிய ஜனதா என்ன விரும்புகிறது என்றால் அவர்கள் நாளை இந்த தேர்தல் அல்ல, அடுத்த தேர்தலில், அதற்கடுத்த தேர்தலில் எப்போது கர்நாடகாவிலும் கேரளாவிலும் அவர்கள் ஆட்சி ஸ்டெபிலைஸ் ஆகிறதோ அப்போது தமிழ்நாட்டை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அவர்களுக்கு ஒரு புதிய கூட்டணி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு இங்கு கட்சியை வளர்க்க வேண்டும். அவர் கர்நாடகாவிலும் கேரளாவிலும் போய் கட்சி வளர்க்க முடியாது. இங்கு கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவருக்கு பதவி வேண்டும். அந்த பதவி என்பது தானே போராடி சட்டமன்றம் மூலமாக தமிழ்நாட்டு பதவியாகவும் இருக்கலாம், அல்லது போராடாமலேயே வட மாநிலங்கள் மூலமாக டெல்லியிலே பதவியாகவும் இருக்கலாம். டெல்லி பதவி கசக்கவா போகிறது? குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். மொத்த முடிவுகளை நாம திரையில பார்க்கிறோம். திமுக, பாஜக, மக்கள் நல கூட்டணி தனித்து போட்டி, இதர கருத்துக்கள் கருத்து இல்லை என்ற அம்சத்தில் மொத்தமாக அந்த சதவீதத்தை நாம பார்க்கிறோம். திமுக 29.62%, பாரதிய ஜனதாவோடு போங்கள் 14.17%, மக்கள் நல கூட்டணியோடு 17.57%, தனித்து போட்டியிடுங்கள் 24.54%. ஆக இப்படி இருக்கிற நிலையில 3 விஷயங்களை நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு. விஜயகாந்த் இன்னும் எந்த முடிவையும் யாரிடமும் சொல்லாமல் இருப்பது, அதே நேரம் மற்றவர்கள் வந்தால் வரவேற்று பேசியும் அனுப்புவது. இதன் மூலமாக ஒன்று, தான் யாருடனாவது கூட்டணி சேருவதற்கு வாய்ப்பு என்று நல்ல முறையில் தெரிந்துவிட்டால் அதிமுக ஒருவேளை வேறொரு முடிவு எடுத்து விடுமா, அதை நிப்பாட்டணும் ஒண்ணு. அல்லது இரண்டாவது, நெருக்கடி தர வேண்டும், மற்றவர்களுக்கு நெருக்கடி தர வேண்டும். இதை வைத்து நம்ம நீங்க பல பேர் குற்றம் சாட்டுகிற மாதிரி பேரத்திற்கு பயன்படுத்துகிறார் என்று சொல்வது, இதுல எதுதான் உண்மை சார்? அதிமுகவுக்கு நெருக்கடி என்பது ஏற்படத்தான் செய்யும். அதாவது உதாரணமாக திமுக, தேமுதிக, காங்கிரஸ் இந்த கூட்டணி இருந்தால் அந்த கூட்டணி வலிமை மிக்க கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக அவர்கள் தொண்டர்களிடமாவது தோற்றுவிக்கும். இரண்டாவது, பேண்ட் வேகன் எஃபெக்ட் என்று நாம் சொல்கிறோமே, அதாவது வெற்றி வாகனத்திலே ஏறுகின்ற மனப்பான்மை இந்த கடைசி நேரத்திலே வாக்குச்சாவடியில் போய் முடிவு எடுப்பவர்களிடம் அதிகம். வெற்றி வாகனம் என்றால் உதாரணமாக ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம் என்றால் எந்த பஸ் முதலில் போகிறதோ அதில் ஏற வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மை. வெற்றி பெறக்கூடிய கூட்டணிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் என்று இவர்கள் நினைப்பார்கள். அந்த வெற்றி பிம்பத்தை அது ஏற்படுத்தி விடுமோ என்று கண்டிப்பாக அதிமுக நினைக்கும், ஜெயலலிதா அவர்கள் நினைப்பார்கள். எனவே அவர்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோடு தேமுதிக கூட்டணி வைப்பது வசதி. அப்ப வெற்றி பிம்பத்தை
தமாக ஏற்படுத்தி விடுமோ என்று இவர்கள் நினைக்க மாட்டாங்களா? தேமுதிக வெற்றி பிம்பத்தை தமாக ஏற்படுத்தி விடுமோ என்றா? தன்னுடைய முடிவை சொல்லாமல் அவங்களும் தான் தாமதிச்சுட்டே இருக்கிறாங்க. விஜயகாந்த் ஏன் தாமதிக்கிறார் என்றால், தேர்தல் தேதி என்பது மே மாதம் தான் வரும் போல தெரிகிறது. இப்போது என்ன அவசரம் என்று அவர் நினைப்பார். இப்போதே கூட்டணி சொல்லி என்ன அவசரம்? மே மாதம் வரப்போகிற தேர்தலுக்கு ஒரு 20-25 நாட்களுக்கு முன்னால் எல்லா முடிவு செய்தாலும் போதும். சரி, ஒரு மூத்த ஊடகவியலாளராக இறுதியாக சுருக்கமா சொல்லுங்க, தேமுதிகவிற்கு தான் இழந்த அந்த நிலையில் மீண்டும் பெறுவதற்கு விஜயகாந்திற்கு எது நல்லது இந்த எலெக்ஷன்ல? பாரதிய ஜனதா கூட்டணி தான் நல்லது. காரணம் என்னவென்றால், பாரதிய ஜனதா கூட்டணியிலே அவருக்கு எதிர்கால பாதுகாப்பு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி என்பது 2019 வரைக்கும் ஆட்சியிலே இருக்கிறது. அதற்கு பிறகு கூட ஒரு 5 ஆண்டுகள் அவர்களுக்கு ஆட்சி நீடிப்பு கிடைத்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அவருக்கு அது நல்லது. மேலும் கலைஞர் அவர்களை முதலமைச்சர் ஆவதற்கு இவர் பாடுபட்ட பிறகு எத்தனை எம்எல்ஏக்கள் கிடைத்தாலும் அவரது எம்எல்ஏக்களில் இருந்து ஒரு 10 பேரோ 15 பேரோ திமுக பக்கம் போக மாட்டார்கள் என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது. அதிமுக பக்கம் போயிருக்கிறார்கள். கலைஞர் காலத்திற்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகும் போது இவர் அதற்கும் பின்னால் இருக்க வேண்டும். எனவே அவரை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையிலே பாரதிய ஜனதாவோடு போவது அல்லது தனித்து போட்டி என்பது லாபம். ஆனால் அவர்களது கட்சியினர் திமுகவுடன் போவதற்கு தான் விரும்புவார்கள்.